வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். மலர்கள் அப்படின்னு சொன்னா நிறைய மலர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வாசனை மலர்கள். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு மலர் பிடிக்கும். அல்லிப்பூ ராகு பகவானுக்கு பிடித்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு இறைவனுக்கு பிடித்த மலர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மலர்களை நாம் எப்படி இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம்? யாவருக்குமாம் ஒரு பச்சிலை. ஏன்னா வில்வம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, பஞ்சவில்வத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துன்னு போய் வை சிவபெருமானுக்கு. பஞ்சவில்வமும் கிடைக்கலீங்க, ஏதோ ஒரு இலை எடுத்துட்டு போய் சுவாமி பாதத்தில் வை, கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இந்த மலர்களை கொடுக்கிறோம்? அனைத்து மலர்களும் பூஜிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மலருக்கும் ஒரு பலன் உண்டு. ஆனால் எந்த மலரையும் மலராகத்தான் நாம் இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல் நாமும் மலராகத்தான் அதை பயன்படுத்த வேண்டும். ஏன் இப்ப மலரா பயன்படுத்தலையாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதழை எடுத்து மாலை தொடுத்து அதை மாலையாக்குகிறார்கள். ஒரு மலரை கைய கால பிக்கிற மாதிரி இதழை பிக்க கூடாது. ஒரு மலர் அப்படின்னா இந்த தாமரை பூ இதழ் எடுக்கலாம், அதுக்கு விதிவிலக்கு உண்டு. தாமரை பூ இதழ் எடுத்து பூஜிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மற்ற பூக்களை அதே போல் இதழ் எடுத்து பூஜிக்கலாமா என்று கேட்டால் அப்படி செய்யக்கூடாது. அதே மாதிரி இப்ப நந்தியாவட்ட காம்பு அப்படிம்பாங்க, அது மொட்டாவே இருக்கும், மலரவே மலராது. அது மலராத ஒரு மொட்டு, புரியுதுங்களா? நீங்க செண்பக மொட்டு அப்படின்றது பூஜைக்கு உகந்தது கிடையாது, ஆனா ஹோமத்துக்கு உகந்தது. தாமரை மொட்டு, ரோஜா மொட்டு இதெல்லாம் ஹோமத்துக்கு போடுவாங்க. ஆனால் ரோஜா மொட்டு எடுத்துட்டு போய் சுவாமிக்கு வைக்கிறது இல்லை. ஏன்னா ரோஜா மலர்ந்த பிறகுதான் சுவாமிக்கு வைக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இப்ப அனைத்து மலர்களும் பூஜிக்கலாம் என்கின்ற ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வந்து விட்டீர்கள். என்ன பூனே தெரியல. இதை விட கொடுமை என்னன்னா, பூ மாதிரி இருக்கக்கூடிய பேப்பர் மலர்களை வைத்து அலங்கரிக்கிறீர்கள் இறைவனுக்கு.